வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதம்ல பருவம் 3ல் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும்ல பயிற்சி 2.3ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 6வது கேள்வி, இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானையை அனுப்பினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இஸ்மாயில் அப்படிங்கிறவர் பல வகையான கலரான மணிகள் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாருங்களா, சரக்கு அனுப்பாவே அனுப்பினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 50 மணிகளில் 15 மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம் எனில், ஸோ எத்தனை மணிகள் வாங்குறாங்க, 50 மணிகள் வாங்குறாங்க. மொத்த மணிகள் 50, அதில் 15 மணிகள் மட்டுமே என்னது பழுப்பு நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா பழுப்பு நிற மணிகளின் சதவீதத்தை காண்க கொடுத்துருக்காங்களா. அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன எழுதுறோம் அப்படின்னா மொத்த மணிகள் என்ன, பழுப்பு நிற மணிகள் என்னன்னு எழுதிக்கலாங்களா. அப்போ மொத்த மணிகள் நமக்கு 50, அடுத்து பழுப்பு நிற மணிகள், பழுப்பு நிற மணிகள் எவ்வளோ, 15. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா பழுப்பு நிற மணிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் வேணும் அப்படின்னா பழுப்பு நிற மணிகளின் பின்னம் வேணும். அப்போ பழுப்பு நிற மணிகளின் பின்னம், பழுப்பு நிற மணிகளின் பின்னம் ஈக்குவல் டு பின்னம் என்ன, மொத்தம் 50, அதில் பழுப்பு நிறம் என்ன 15. அப்போ 15/50ங்களா. இப்போ பின்னம் எழுதியாச்சு. இப்போ எனக்கு சதவீதம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், பெருக்கல் 100% போடுவாங்களா. அப்போ பழுப்பு நிற மணிகளின் சதவீதம், பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் அதானே நம்ம கேள்வியில் கேட்டாங்க. அப்போ பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் ஈக்குவல் டு எவ்வளோ, பின்னம் 15/50 பெருக்கல் 100% போடுவாங்களா. ஸோ 50 போடல, ஒரு 50 50, 2 50 என்னது 100. அப்போ 15 பெருக்கல் 2% வரும். 15 பெருக்கல் 2 என்ன 30%. அப்போ கேட்ட கேள்வி என்ன, பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் கேட்டிருந்தாங்களா. அப்போ பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் ஈக்குவல் டு 30% தான் பழுப்பு நிற மணிகளின் சதவீதம். 7வது கேள்வி, ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ ராமு அப்படிங்கிறவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மார்க் வாங்கியிருக்காரு. அப்போ ஆங்கிலத்தில் பின்னம் ஃபஸ்ட் எழுதிக்கலாங்களா. அப்போ சதவீதம், அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார் கேட்குறாங்களா. அப்போ சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பின்னம் தெரியணும். அப்போ ஆங்கிலத்தில் பின்னம் என்ன, மொத்தம் 25 மார்க்குக்கு 20 மார்க் எடுத்திருக்காரு. அடுத்து அறிவியலில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை மார்க்கு, 40க்கு 30 மார்க். அப்போ மொத்தத்தை கீழே போடுவோம், மேலே இருக்கிறது என்னது அவங்க வாங்கிய மார்க்கை போடுவாங்களா. ஸோ அடுத்து 3வது என்னது கணிதம். அப்போ கணிதமில் எத்தனை மதிப்பெண், மொத்தம் 80 மதிப்பெண் வச்சுருக்காங்க, அதுக்கு 68 வாங்கியிருக்காரு. இப்படி இந்த மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாரு அப்படின்னா என்ன கேள்வி கேட்குறாங்க நமக்கு, அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆங்கில பாடத்தின் சதவீதம் என்ன, அறிவியல் பாடத்தின் சதவீதம் என்ன, கணித பாடத்தின் சதவீதம் என்னன்னு கண்டுபிடிச்சு 3ல் எது அதிகமோ அதுதான் என்னது அந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார். ஃபர்ஸ்ட் ஆங்கில பாடத்தின் சதவீதம் கண்டுபிடிச்சிடலாங்களா. அப்போது ஆங்கில பாடத்தின் சதவீதம் இது முதல் ஆங்கில பாடம் என்ன 20/25ங்களா. சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா பெருக்கல் 100% போடுவாங்களா. ஸோ 25 படல ஒரு 25 4 தடவை நமக்கு என்ன வரும் 100 வரும். அப்போ மீது என்னது 20 பெருக்கல் 4 இருக்கு. ஸோ 20ஓட 4 பெருக்கணும் அப்படின்னா 80%. ஸோ அப்போ ஆங்கில பாடத்தில் எத்தனை சதவீதம் வாங்கியிருக்காரு, 80%. அடுத்து 2வது கேள்வி, அறிவியல் பாடத்தின் சதவீதம் கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ அறிவியல் பாடத்தின் சதவீதம், அப்போ அறிவியல் பாடத்தின் சதவீதம் நமக்கு வேணும் அப்படின்னா அவரோட பின்னம் தெரியணுங்களா. ஸோ பின்னம் என்ன கண்டுபிடிச்சோம், 30/40ங்களா. சதவீதமாக பார்த்தோம் அப்படின்னா பெருக்கல் 100% போடுவோம். இங்கே இருக்க 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 2வது பாடல 2 தடவை, இது பார்த்தோம் அப்படின்னா எத்தனை தடவை 2வது பாடல 5 தடவை வரும். மறுபடியும் 2வது பாடல 1 2 2 15 2 30 வருங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது 15 × 5 இருக்கு. ஸோ 15ஓட 5 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 75 கிடைக்கும். 15ஓட 5 பெருக்கணும் அப்படின்னா 25%. இங்கே பெருக்கி காமிக்கிற பாருங்கள், 5 5 25 மீது 2 I1 5 + 2 7. அப்போது அறிவியல் பாடத்தில் எவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்காரு 75%. அடுத்து கணித பாடத்தின் சதவீதம் கண்டுபிடிக்கணுங்களா.
கணித பாடத்தின் சதவீதம் ஈக்குவல் டு கணித பாடத்தோட பின்னம் என்ன 80க்கு 68 பெருக்கல் 100% போட்டு போங்களாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இருக்க ஒரு பூஜ்ஜியமும் பூஜ்ஜியம் போயிடும். ஸோ 2 பல 4 தடவை 8, இது வந்து 5 தடவை 10 வந்துடுங்களா. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது 68 பெருக்கல் 5/4 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அப்போ 4ஆவது ஏற்பாடில் ஒரு நாள் 4 மீதி 28 தடவை வரும் அப்படின்னா 7 4 28 அப்படின்னு கிடைக்கும். 7 4 என்னது 28. அப்போ மீதி என்ன இருக்குது 17 பெருக்கல் 5 அப்படின்னு இருக்கு. I7 35க்கு 5 மீதி 3, I1 5 + 3 8. அப்போ கணித பாடத்தில் எவ்வளோ 85%. அப்போ ஆங்கில பாடத்தின் சதவீதம் வந்து 80%, அறிவியல் பாடத்தின் சதவீதம் வந்து 75%, கணித பாடத்தின் சதவீதம் வந்து என்னது 85%. அப்போ எந்த பாடத்தில் அதிக சதவீதம் பெற்றுள்ளார்னு கேட்டாங்களா. அப்போ கணித பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார். இதுதான் கேள்விக்கான பதில். இந்த 3 பாடத்தை ஒப்பிடும் போது 85% எதுக்கு தான் வருது கணித பாடத்துக்கு வருது, மீதி ரெண்டும் கம்மியாக இருக்குது. அப்போது கணித பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார் அப்படிங்கிறதான் விடை. 8வது கேள்வி, பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்தார். ஸோ பீட்டர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாருங்களாம், ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்கள் பெற்று என்ன பண்ணுறாரு, தோல்வி அடைஞ்சிட்டாருங்களாம். அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். ஸோ இன்னும் 20 மதிப்பெண் என்ன பண்ணால் 280 இன்னொரு 20 அப்படின்னா 300 மதிப்பெண். 300 மதிப்பெண் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்கள் 50 பெற்று வெற்றி பெற்றிருப்பார். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் 20 மதிப்பெண் பெற்றிருந்தாங்க அப்படின்னா மொத்த மதிப்பெண்ணில் 50% பெற்று வெற்றி அடைஞ்சிருப்பார். 20 மதிப்பெண் கம்மியாக இருக்கனால என்ன ஆச்சு 280 தான் வந்தது, அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அப்படின்னா மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 50% மதிப்பெண், 50% மதிப்பெண் அப்படிங்கிறது என்னது, மதிப்பெண் வந்து நமக்கு என்னது 280 + 20ன்ட்டாங்க. அவர் எடுத்ததான் 280. என்ன சொல்கிறாங்க 280ஓட இன்னொரு 20 எடுத்திருந்தாருன்னா 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார்னு சொல்கிறாங்களா. அப்போ 50% மதிப்பெண் என்ன 300. நம்ம கேள்வியில் என்ன கேட்குறாங்க, மொத்த மதிப்பெண்கள் காண்கிறாங்களா. மொத்த மதிப்பெண் அப்படின்னா என்னது 100%. மொத்த மதிப்பெண் அப்படின்னா என்னது 100%ங்களா. அப்போ 100% மதிப்பெண் வேணும் அப்படின்னா 50%ஓட 2 பெருக்கணும் அப்படின்னா 50% பெருக்கல் 2 என்னது 100%ங்களா. 50 × 2 100%. அப்போ 100% வேணும் அப்படின்னா 50%ஓட 2ஓட பெருக்கிறோம். அப்போ 50% மதிப்பெண் என்ன 300, அதோட 2 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 600ன்னு கிடைக்கும். அப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னா 600. தேர்ஃபோர் மொத்த மதிப்பெண் எவ்வளோ 600. அதில் 50% அப்படிங்கும்போது 300 மார்க்கு. அந்த 300 எடுக்காமல் அவர் 280 எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிட்டாரு. அப்போது மொத்த மதிப்பெண் வந்து நமக்கு 600 தான் கரெக்டான பதில். 9வது கேள்வி, கயல் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 225 மதிப்பெண்களும், 2ஆம் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 265 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பின் சதவீதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கயல் அப்படிங்கிறவங்க முதல் திருப்புதல் தேர்வில் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டில் 500 மார்க்கு 225 மார்க் வாங்கியிருக்காங்க. அதேமாதிரி 2வது திருப்புதல் தேர்வில் 500 மார்க்கு 265 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா அதிகரிப்பின் சதவீதம் கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா அதிகரிப்பின் சதவீதம் என்ன, குறைக்கப்பட்டதின் சதவீதமும் பார்த்துருக்கோம். அப்போ அதிகரிப்பின் சதவீதம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா, அதிகரிப்பின் சதவீதம் ஈக்குவல் டு ஏற்படும் மாற்றம் எவ்வளோ. ஸோ இதில் மதிப்பெண்ணில் ஏற்படுற மாற்றம் பை மொத்த மதிப்பெண் பெருக்கல் 100ங்களா. ஸோ நமக்கு ஃபார்முலா எக்ஸாம்பிள் சம்ஸில் எடுத்துக்காட்டு சம்மில் எப்படி இருக்கும் அப்படின்னா தொகையில் ஏற்படும் மாற்றம் பை அசல் விலைன்னு இருக்கும். அங்கே தொகை கொடுத்ததுனால தொகையில் ஏற்படும் மாற்றம் பை அசல் விலைன்னு போட்டோம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொதுவாக மாற்றம் பை இங்கே என்னது அங்கே அசல் விலை அப்படிங்கிறது நமக்கு அசல் விலையை குறிக்குது. இங்கே வந்து என்னது மதிப்பெண்ணை குறிக்கனால மொத்த மதிப்பெண் பெருக்கல் 100 அப்படின்னு எழுதிக்கலாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு மாற்றம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மாற்றம் தெரியணும் அப்படின்னா ஸோ முதல் திருப்புதல் தேர்வுக்கும் 2ஆம் திருப்புதல் தேர்வுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறது. அப்போ முதல் திருப்புதல் தேர்வில் 225, 2ஆவது திருப்புதல் தேர்வில் என்ன 225ங்களா.
சாரி ரெண்டாவது திருப்பத்தெரு தெருவில் 265. அப்போ இது ரெண்டையும் கழிக்கிறோம். 265ல் 225 போச்சு அப்படின்னா எவ்வளோ? 40. மொத்த மதிப்பெண் என்ன? மாற்றம் வந்து எவ்வளோ மாற்றம் வந்திருக்கு? 40. மொத்த மதிப்பெண் வந்து கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. எத்தனை மதிப்பெண்ணுக்குன்னா 500 மதிப்பெண்ணுக்கு பரிசு எழுதுறாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ அப்போ அதிகரிப்பின் சதவீதம் ஈக்குவல் டு, இப்போ அதிகரிப்பின் சதவீதம் ஈக்குவல் டு மாற்றம் எவ்வளோ? 40 பை மொத்த மதிப்பெண் என்ன? 500 பெருக்கல் 100ங்களா? ஸோ இப்போ 100 500 ஒரே வாய்ப்பாடில் வருமானம் வரும். 100 வாய்ப்பாடில் ஒரு தடவை, இது எத்தனை தடவை? 5 தடவைங்களா? மீதி என்ன இருக்குது? 40 பை 5 இருக்குது. ஸோ 5ஆம் வாய்ப்பாடில் 1 5 5 8 5 என்னது? 40ன்னு கிடைக்கும். அப்போது என்ன வருது? 8%. தேர்ஃபோர் அதிகரிப்பின், அதானே கேள்வி கேட்டாங்க. அப்போ அதிகரிப்பின் சதவீதம் ஈக்குவல் டு எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு? முதல் திருப்புதல் தேர்வுலேருந்து ரெண்டாவது திருப்புதல் தேர்வுக்கு 8% மதிப்பெண்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. அடுத்து 10வது கேள்வி பார்க்கலாம். 10வது கேள்வி, ரோஜா மாத சம்பளமாக 18,000 பெறுகிறார். ஸோ மாத சம்பளமாக எவ்வளோ பெறுறாங்க? 18,000 பெறுகிறார்கள். அவர் தனது சம்பளத்தில் முறையை கல்வி, ஸோ அவங்க சம்பளம் வாங்கி தான் என்ன பண்ணுறாங்க? கல்வி கற்கிறாங்க, சேமிப்பு பண்ணுறாங்க, மற்றும் பிற செலவுகள்லாம் பண்ணுறாங்க. அது என்ன ரேஷியோவில் பண்ணுறாங்க அப்படின்னா 18,000ல் 2 பங்கை வந்து கல்விக்காகவும் 1 பங்கு வந்து சேமிப்புக்காகவும், மொத்தம் 3 பங்கு வந்து பிற செலவுகளுக்கு, மளிகை சாமான், இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய வீடு, இந்த இதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க? அப்படி செலவு செஞ்சாங்க அப்படின்னா அவர் செலவை சதவீதமாக கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அவங்களோட செலவை ஃபஸ்ட்டு சதவீதமாக கூறுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு ரோஜாவின் சம்பளம் எழுதிக்கலாங்களா? அவங்களோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னா, ரோஜாவின் சம்பளம் ஈக்குவல் டு 18,000 ரூபாய் வருது. அடுத்து பகுதிகளின் எண்ணிக்கை எழுதிக்கலாங்களா? ஸோ பகுதிகளின் எண்ணிக்கை, பகுதிகளின் எண்ணிக்கை என்னது? நம்ம எல்லாமே கூட்டுவாங்களா? மொத்தம் எத்தனை பங்காக பிரிக்கிறாங்க? கல்விக்கு 2 பங்கு, 1 பங்கு சேமிப்பு, 3 மடங்கு வந்து மித்த செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க. மொத்தத்தில் 6ஆக பிரிக்கிறாங்க. 18,000 ரூபாய் எவ்வளோவா பிரிக்கிறாங்க? 6ஆக பிரிக்கிறாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா கல்விக்கு ஃபஸ்ட்டு கல்வியோட பின்னம் எழுதிக்கலாம். பின்னம் தெரிஞ்சதுனா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சதவீதமாக மாற்ற முடியும். கல்விக்கு எத்தனை? 2 பங்கு. மொத்த எத்தனை பங்கு? 6 பங்குல 2 பங்கு கல்விக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்து சேமிப்புக்கு எழுதலாங்களா? சேமிப்பு பார்த்தோம் அப்படின்னா 6 பங்குல 1 பங்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று பிற செலவு. பிற செலவு என்ன பண்ணுறாங்க? 6 பங்குல 3 பங்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா? இதோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கல்வியின் கல்வியின் சதவீதம் வேணுங்களா? அப்போ கல்வியின் சதவீதம் ஈக்குவல் டு 2/6 பின்னத்தோட என்ன பண்ணுவோம்? 100% பெருக்குவாங்களா? ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 1 2 2 3 தடவை நமக்கு 100 6 கிடைக்குது. அப்போ 100/3 கிடைக்கும். ஸோ 100 வந்து என்ன பண்ணுறோம்? 3ஆல் வகுக்கிறோம். 3 9 மீதி 1 10 கீழே 3 9 மீதி 1. ஸோ புள்ளி வச்சு ஒரு 0 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 3 9 அப்படின்னு போய்கிட்டே இருக்குங்களா? ஸோ இப்போ என்ன கிடைக்குது? 33.3% அவங்க என்ன பண்ணுறாங்க? கல்விக்கு பயன்படுத்துகிறாங்க. அதோட தொகை கண்டுபிடிக்க சொல்லலை. கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்கே போட்டுக்காங்க 2/6 இன்ட்டு மொத்தம் 18,000ங்களா? தொகை கண்டுபிடிக்க சொல்லலை. இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போடுறேன். ஸோ 6 இப்போ 6 1 6 6 3 18 மீதி 3,000 ரூபா இருக்குங்களா? ஸோ 3,000 பெருக்கல் 2 வந்து 6,000 ரூபாய். அப்போ மாத கல்விக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 6,000 ரூபாய். ஆனால் நம்ம கேள்வியில் சதவீதம் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அப்போ 33.3%. அடுத்து ரெண்டாவது செலவு, சேமிப்பு. சேமிப்பின் சதவீதம் தெரியணுங்களா? அப்போ சேமிப்பின் சதவீதம் ஈக்குவல் டு மொத்தம் 6 பங்குல 1 பங்கு சேமிப்பு பெருக்கல் 100% போட்டுப்போங்களா? அப்போ என்ன இருக்குது? 100/6% அப்படின்னு வந்துடும். அப்போ 100 6ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்? வகுக்கிறோம். 6 1 6 மீதி 4 வரும். இந்த 0 கீழே இருக்கிற 6 6 நமக்கு என்னது? 36 மீதி 4 வருங்களா? ஸோ புள்ளி மறுபடியும் என்ன ஆகும்? புள்ளி வச்சோம் அப்படின்னா 40 போடுவோம். 6 6 36 மீதி 4 இப்படின்னு 6 6ன்னு போய்கிட்டே இருக்குங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அப்போ 16.6 6 6 6ன்னு போய்கிட்டே இருக்கும். நம்ம இது வந்து முழுதாக்கணும் அப்படின்னு என்ன ஆகும்? இங்கே 6ன்னு இருக்கு.
ரெண்டாவது அடிக்கோடிட்டு அடுத்து மூணாவது இது பார்ப்பாங்களா, மூணாவது 6 இருக்குது, அது 5ஓட ஒப்பிடுறோம். 5ஓட ஒப்பிடும்போது 6 எப்படி இருக்குது, பெருசாக இருக்கிறனால அடிக்கோடிட்டு என்னோட ஒன்று கூட்டணும் அப்படின்னா 16.67% அப்படின்னு வரும். இதுவே ரூபாய் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா 1/6ஓட 18,000 பெருக்கிறோம். அப்போ என்ன ஆகும், 6ஆம் வாய்ப்பாட்டில் 3 தடவை 18, மீதி 3 0 இருக்குது. அப்போ 3000 ரூபாய் என்ன பண்ணுறாங்க, சேமிப்புக்கு வச்சுக்கிறாங்க. கல்விக்கு 6000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இது தேவையில்லை, நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ 16.67% எழுதினா போதும். அடுத்து மூன்றாவது கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிற செலவுகளின் சதவீதம்ங்களா. அப்போ பிற செலவுகளின் சதவீதம், பிற செலவுகளின் சதவீதம் ஈக்குவல் டு பிற செலவுகள் என்ன 3% பெருக்கல் 100%ங்களா, 3/6. பிற செலவுகள் என்ன 6 பகுதியில் 3 பகுதி பிற செலவுகளுக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்போது 3ஆம் பாடல 1 3 3 2 3 6ன்னு வந்துடுங்களா. 2ஆம் பாடல 1 2 2 50 தடவை 100ங்களா. அப்போ பிற செலவுகளுக்கு எத்தனை சதவீதம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா 50%. இதோட தொகை உங்களுக்கு வேணும் அப்படின்னா 3/6 பெருக்கல் மொத்த தொகை என்ன 18,000ங்களா. ஸோ அரைப்பால் ஒரு தடவை, இது 3000 தடவைங்களா. ஸோ இப்போ என்னது 3 பெருக்கல் 3 3000 9,000 செலவு செய்கிறாங்க. இங்கே ரூபாய் கேட்கல, இது உங்களுக்கு தெரியணுங்கிறதாக போடுறேன். நீங்கள் சதவீதம் மட்டும் எழுதினா போதும். ஸோ கல்விக்காக எத்தனை சதவீதம் இது பண்ணுறாங்க, 33.3% கல்விக்கு செலவு பண்ணிடுறாங்க. சேமிப்புக்கு 16.67% சேமிப்புக்கு பண்ணிடுறாங்க. பிற செலவுகள் மித்த செலவுகளுக்கு 50% அமௌண்ட் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க சம்பளத்துலேருந்து செலவு செஞ்சிடுறாங்க. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.